பம்புக்கு போகாது என்ன சொன்ன அவனை தட்டி கேட்கிறேன் இவனை தட்டி கேட்கிறேன் தினம் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்படி அடிதடின்னு சுத்திக்கிட்டே இரு. ஒரு நாள் நீ வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப மாரடைப்பு வந்து கை கால இழுத்துக்கிட்டு செத்து போய் கிடப்பேன். அப்ப வந்து ஆத்தா போயிட்டியேன்னு வாயில வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுக போறேன். எதுக்காக இப்படி பெரிய பெரிய வார்த்தையில பேசிக்கிட்டு இருக்க? இப்ப என்ன நடந்து போச்சு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? ஆத்தா தப்பு நடக்கும்போது நெஞ்சில தைரியம் இருக்கும் கூட தட்டி கேட்கலன்னா இந்த ஊர் எப்படி ஆத்தா நல்லா இருக்கும்? இந்த நாய்க்கு வந்து எப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா ஊரை முழுங்கி ஏப்ப விட்டுருவான். இன்னைக்கு அவனை கண்டதனமா வெட்டி பிறந்திருப்பேன், நீ வந்து தடுத்துட்ட. ஆமாடா, முதல்ல வீட்டுக்கு ஒழுங்கான பிள்ளையா நட. ஊருக்கு பாடுபடுறீங்க. உனக்குன்னு ஒண்ணு வர்றப்ப எவனும் வரல. நம்ம லாரி என்னாச்சு? அந்த கோயந்த பயலுக்கு வாடகைக்கு லாரி ஓட்ட போகாதேன்னு படிச்சு சொன்னேன், கேட்கல. கடைசியில உனக்கே தெரியாம அதே லாரியில சாராயத்தை கடத்தி போலீஸ்ல மாட்டி விட்டான் அந்த பையன். இப்ப வாய்தான் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு நடையா நடக்கிற. லாரி வீட்டுக்கு வந்த பாட்ட காணோம். காலத்துல கல்யாணம்னு ஒண்ணு நடந்திருந்தா இந்நேரம் 3-4 பேர பிள்ளைங்க பிறந்திருக்கும். அதுக்கெல்லாம் எனக்கு அது கொடுப்பேன். ஆத்தா ஊராம்புலிய ஊட்டி வளர்த்தா ஓம்புல தானே வளரும். டேய் வயிறு பசிக்குது, சீக்கிரம் போடா. ஆத்தா முட்டை பொரிச்சு வச்சிருக்கியா? எல்லாம் பொரிச்சுதான் வச்சிருக்கிறேன். வா அண்ணே மல்லிகை தேட்டர்ல நாடோடி மன்னன் படம் போட்டிருக்கானே. பசிக்குதுடா. ஐயோ படம் ஆரம்பிச்சிருவான்னு அப்புறம் பொம்பளைங்க பக்கத்துல உட்கார முடியாது. நாயே பொம்பளைங்க பக்கத்துல உட்காரணுமா? அதுக்கே பிள்ளைய கூப்பிடுறீங்களாடா? ஆமாடா, நாய் குளிப்பாட்டி நடுவட்டுல வச்சா அது திங்கத்தான் போகும். ஆத்தா இவ குட்டி போட்ட பூனை மாதிரி என்ன சுத்தி வராங்க. இவங்களே என்ன கெடுத்துருவாங்க போல இருக்கு. என் புள்ள தங்கமான புள்ள. இந்த பயலை படுத்த பாடு. கொலப்பசி இன்னும் 2 நிமிஷத்துல சாப்பாடு கொண்டு வரல. பட்டிக்கு போய் கோழியை பச்சையா உரிச்சு சாப்பிட்டுருவேன். இல்ல இந்த பறவை அப்படியே கடிச்சு சாப்பிட்டு. என்னப்பா இப்படி பறந்தா எப்படி? உனக்காக பச்சை மொச்சை போட்டு கருவாட்டு குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்குதான் நம்ம வேலையை தவிர ஊர் வேலையை பார்க்க கூடாதுன்னு சொல்றது. இனிமையாவது வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு ஒழுங்கா இருப்பா. அதான் நீ 100 தடவை சொல்லிட்டே. நான் இன்னைக்கு பூரா உன் கூட தான் இருக்க போறேன். மாட்டை குளிப்பாட்ட போறேன், பால் கறக்க போறேன். நான் அந்த பாலை வீட்டுக்கு கொண்டு போய் டோர் டெலிவரி செய்ய போறேன். என் தங்கம் இப்பதான் நீ என் புள்ள. இரு வரேன். வர முடியாது. என்னது கலாட்டாவா? ஒரே அடித்தடியா? ஒரே ரத்தக்காரா இருக்குனே. ஊரே அல்லோல படுத்துனே. நீங்க வந்தா தான் முடியும்னே. வாங்கனே. குதிக்காதடா வரடா. வாங்கனே சீக்கிரம். கருவாட்டு குழம்புக்கு அவிச்ச முட்டைக்கு சூப்பர். எங்க ஆளக்கான? ஏ மூர்த்தி ஆட பயபுள்ள. இவன் எது சொன்னாலும் கேட்க மாட்டானே. பசிக்குதுன்னு சொன்ன பிள்ளைய எவனோ வந்து எடுத்துட்டு போயிட்டானே. சாகும் வரை உண்ணாவிரதம். அச்சோ என்னடா கத்தி கலட்டா கப்படா நீங்க? இங்க பார்த்தா சாகு வர உண்ணாவிரதம் இருக்கு. நான் தான் கொலப்பசியில இருக்கேன்னு தெரியுமா? மூர்த்தி அண்ணன் ஒன்னும் பிரச்சனை இல்லண்ணே. வந்து உட்காருங்க. வீட்டுல போய் சாப்பிடுங்க. சரி நண்பர்களே, நமது தியாகச்செம்மல் அண்ணன் மூர்த்தி அவர்கள் முதலாளிகளின் முதுகெலும்பை முறிக்கவும் ஆணவத்தை ஒடுக்கவும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க இங்கே வருகை தந்துள்ளார்கள். அண்ணே உட்காருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை. ஆத்தா எல்லாம் ரெடி பண்ணிருச்சு. நீங்க விட்டா கிடைக்க மாட்டீங்க. இருந்து உண்ணாவிரதத்தை முடிச்சு கொடுத்துட்டு போங்க. அவங்களை பார்த்தா கோயில் ஆளுங்க மாதிரி தெரியுது. உங்களை களத்தை சூழ்ச்சி பண்ணாங்க. போவீங்கண்ணே. நீங்க இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சமபந்தி போஜனம். சாப்பாடு உண்டா? வடபாயசம். அப்போ
ஒரு கட்டு. பெரியவர்களே, அண்ணன் மூர்த்தி அவர்கள் இப்பொழுது இந்த ஜாதி சமயமற்ற சமபந்தி போஜனத்தை தங்களது திருக்கரங்களால் ஆரம்பித்து வைப்பார்கள். வாங்க எனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா, அங்க சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் முடியாம இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வந்து ஆரம்பிச்சு வைங்க. எனக்கும் பசிதான். வாங்க வாங்க. வெறும் சைவமா? ஆமாண்ணே, ஆமா. எலி பிறகு சாப்பிடாதீங்க. சாம்பார்ல எலி விழுந்திருக்கு. ஊரெல்லாம் பிளாக் நோய் பரவி இருக்கு. இத சாப்பிட்டீங்க, கைகால் எடுத்து செத்துவீங்க. கையபடியா? நீ தானே சமபந்தி கொஞ்சம் கூட்டிட்டு வந்த. ஆத்தா அழகா பச்சை மச்ச கச்சக்கருவாட வச்சிருந்துச்சு, எடுத்துட்டியாடா? நம்ம ராணி நிமிஷம் ஆயிடுச்சு.